மிதன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறது நல்லதா? இந்த சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர். அதாவது 8, 9க்கு அதிபதி 10ஆம் இடத்துல வக்கரமாகிறார். சொந்த நட்சத்திரத்தில் அவருடைய நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வக்கரமாகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் வக்கரமாக இருப்பார் சுமார் 4.5 மாத காலங்கள். இதில் தசாபுத்தி ரீதியாக படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றங்கள். படிப்பில் நிறைய பேர் படிப்பெல்லாம் விட்டு கொஞ்சம் ஒரு சில பேர் வெளியே போயிருப்பாங்க. தசாபுத்தி சரியில்லாத நபர்கள் படிப்பு விட்டு வெளியே போயிருப்பாங்க, அதாவது வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிப்பில் இப்போ டிஸ்டர்ப் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை இது 7ஆம் அதிபதி தசை, 10 குடையவன் தசை, தொழில் ஸ்தானாதிபதி தசை. இதில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே இந்த தசையில் தான் அமையணும். ஏன்னா படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலையும் தொழிலும் திருமணமும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சேமிப்பு, இது எல்லாமே இந்த தசைக்குள்ளே வந்துடணும். 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இது நன்மை செய்யுமா அந்த தசை அப்படின்னா நன்மை செய்யாது. எப்படி இருந்தால் நன்மை செய்யும்? அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா நன்மை செஞ்சிடும். அதாவது 3ஆம் இடம் அப்படின்னாக்கா சூரியனோட வீடு, 6ஆம் இடம்னாக்கா செவ்வாயோட வீடு, அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படின்னாக்கா அவருடைய வீடு, 11 அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு. டோட்டலாகவே 10ஆம் இடத்துல இருக்கிறது கூட உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷத்தில் வந்துடும். அதனால் அந்த இடத்து தவிர்த்து இது மாதிரியான இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா குருதசை உங்களுக்கு நல்லதே பண்ணிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ குருதசையில் ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். 6 கூட நல்ல இடம்னு சொல்லிக்கலாம். 6ல் மறைஞ்சிச்சுன்னா கூட முதல் 10 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும். ஆனால் 8ஆம் இடத்துல நீசமாயிடும். அதே நீச வக்கரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்ல பலன்கள். 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். ஆனால் இப்போ கெடுபலன்களை கொடுத்துட்டு வருது, வேலை வாய்ப்பு இல்லை, வேலை கிடைக்கும், வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். இது தசை தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரமாகிறது 10ஆம் இடத்துல அவரோட சொந்த நட்சத்திரத்தில். ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்னத்துக்கும், அதாவது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சனி பகவான் பெருசாக கெடுபலன் செய்யாது. 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 11ல் இருந்தாலும் சரி, 9ல் இருந்தாலும் சரி, பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அது வக்கரமான காலங்களையும் சரி, வக்கரமாகாத காலங்களையும் சரி. ஆனால் இருந்தாலும் இது தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா, அதாவது 2ஆம் இடம் அப்படின்னாக்கா சந்திர பகவான். அந்த தசை கிடையாது. இருந்தாலும் இப்போ குரு சந்திரன் அதுமாரி சம்மந்தப்பட்டு இருந்துச்சுனாக்கா இப்போ பண வரவுகளை கொடுக்கும், வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனோட ஆதிக்கத்தில் இருந்துச்சுனாக்கா, அதாவது சந்திரனோட சம்மந்தப்பட்டு இருந்தால் இந்த குரு பகவான் சந்திரனோட சேர்ந்து இருந்தாலோ, சந்திரனோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ, இல்லை ராகுவுடைய நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கொடுத்துரும். பண வரவுகளையும் இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இப்போ எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, வருமானத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை கொடுத்த பணம் வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே வரும். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமண வாய்ப்பு, திருமணம் அப்படிங்கிறது குருதசை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு திருமணமே நடக்கலை, நிறைய கஷ்டத்தை கொடுக்குது, தடை தாமதங்களாக இருக்குது அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். சனி வக்கர காலத்தில் எப்படியும் இது வரைக்கும் சனி பகவான் பயிற்சியான பிறகு மிதுன ராசிக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். மிதுனத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை ஒரு சில பேர் கொடுத்துருக்கு. ஆனால் இது கொடுக்கல, நிறைய இது வரைக்கும் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த இடம் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். சனியோடைய இடம் சரியில்லை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது 6, 8, 12ல் மறைஞ்சிருக்கும், இல்லை நீசமாக இருக்கும், ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும். அது மாதிரியான இடங்கள்ல உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா கோச்சாரத்தில் வரும்போது நல்ல இடத்துல வந்தால் கூட நல்ல பலன்களை கொடுக்காது, அதாவது கெடு பலன்களை கொடுக்காது. ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த சனி கெடு பலன்களை கொடுக்காது,
நல்ல பலன்கள் கொடுக்காது. தசா நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், தசை சரியில்லைனாக்கா கஷ்டத்தை கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தசா நடத்தக்கூடிய கிரகம், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அப்படி வந்துடும். இப்போ திருமணமே நடக்கலை அப்படின்னாக்கா இப்போ திருமணம் நடக்கும், அந்த பலன்களை மாற்றி கொடுக்கும். கெடுதல் இது வரைக்கும் நடந்துட்டு வந்துச்சுனாக்கா இப்போ சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணத்தில் முன்னேற்றம். இப்போ திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ கிளியர் ஆகும் ஓரளவுக்கு. அதாவது சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு, ஒரு சில பேர் வந்து பிரிஞ்சு இருக்கிறது, இது வந்து பஞ்சாயத்தில் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகும். டைவர்ஸுக்காக இப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைவர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்லாவே இருக்கும், நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும். அதுக்கு வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா குரு தசையை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யாத தசை. உங்களுடைய சுய முயற்சி எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சுனாக்கா எல்லாமே நல்லா இருக்கும். இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல, குரு தசை பரவாயில்ல, எனக்கு வேலையை கொடுத்துச்சு, திருமணத்தை கொடுத்துச்சு, நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் கொஞ்சம் கெடுபலன்கள் இருக்கும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஆனால் முதல் 10 வருஷத்தில் எனக்கு கெடுபலன்கள் கொடுத்துட்டு வருது, இது வரைக்கும் குரு தசை ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு சரியில்லை, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, திருமணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த சனி வகர காலத்திலையும் அடுத்து வரக்கூடிய குரு வகர காலத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா பலன்களை அப்படியே மாற்றி கொடுக்கும் கிரகங்கள். இப்போ 30 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் தொழில் செய்கிறீங்க. இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது நல்லது, பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் வர வேண்டிய பணம் வந்துடும். எங்கேயாவது கொடுத்து வச்சுருந்தீங்க, பணம் வரலை, இது வரைக்கும் தடையாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த பணம் வரும். அதே மாதிரி நீங்கள் யாரையும் நம்பி இப்போ பணம் கொடுக்காதீங்க. அந்த வக்கர காலத்தில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. வாங்கிறது வாங்கிக்கலாம், கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே கொடுத்த பணம் வரும், வராத பணம் அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருக்குது, நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு சில மன உளைச்சல்களும் ஒரு சில பேருக்கு உண்டு. தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மனசு தான் பாதிக்குமே தவிர மற்றபடி வருமானத்திலேயோ இல்லை வேலை வாய்ப்புலேயோ எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. எப்பவுமே சேஃபாக இருக்கணும். அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி. ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். இது வந்து வக்கர காலங்களில் கிடைச்சிடும், அப்படி இல்லைனாக்கா குருவுடைய வக்கர காலங்களில் கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு வக்கரமாகும், அந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை பெரும்பாலும் சனி தசை அப்படிங்கிறது யோக தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த ராசிக்கு முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் அப்படி எடுத்துக்கலாம். சென்டர் பகுதியில் கணக்கு வச்சுக்கோங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு. அது மாதிரி மறையாமல் இருந்தால் முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 19 வருடங்களும் சிறப்பான நல்ல பலன்களை கொடுத்துட்டு வருது. இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ சனி பகவான் தசை ஆரம்பிச்சிச்சு, ஒரு 10 வருஷம் சென்டர் பகுதியாக நம்ம எடுத்து கணக்கு எடுத்துப்போம். அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு, சுக்கிர புத்திக்கு முன்பு. இப்போ சுக்கிர புத்திக்கு முன்னாடி இருக்கிறீங்கன்னா ஒரு 10 வருஷம்னு வச்சிங்களேன். இப்போ சனி பகவான் தசை ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது, நல்லா இல்லை, வருமானம் இல்லை, வளர்ச்சி இல்லை, ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ அந்த சனி வக்கர காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, திருமண வாழ்க்கை ரீதியாக, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது மாதிரி வந்துடும். இந்த வக்கர காலங்கள் 4 மாதம் 5 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சனி பகவான் ஆரம்பித்து உங்களுக்கு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க, நல்லா போயிட்டுருக்கு, பரவாயில்ல, சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன்னா இந்த ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு. 3, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறையக்கூடாதுன்னு சொன்னது உண்மைதான். இருந்தாலும் 8ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்ற வீடு, அங்கே மட்டும் விதி விலக்குகள் உண்டு. அந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா கூட 19 வருடங்களும் சனி தசை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ராகு கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, 11, 10, 3ஆம் இடத்துல இது மாதிரியான இடங்கள்ல ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துரும். 19 வருடங்களும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். இப்போ 10 வருடத்துல நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, தசை பரவாயில்ல போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு தொழில் அது இதுன்னு போயிட்டு இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். அதாவது வருமானம் கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கொடுத்த பணம் வர்றது இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பண வரவை வந்து கொடுத்துரும். இப்போ வர வேண்டிய பணம் வந்துடும். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதாவது கடன் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வேண்டாம். நீங்கள் கடன் கொடுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் வச்சு நீங்கள் கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அடைக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கின பணத்தை கொடுக்கறது, நீங்கள் கொடுத்த பணம் வாங்குறது, இது எல்லாமே வந்துடும், இந்த வக்கர காலங்களில் வந்துடும். ஆனால்
நீங்க வந்து புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றதோ இல்ல புதுசா ஏதாவது ஒரு தொழில் முதலீடு பண்றதோ இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வேண்டாம், தள்ளி போடுறது நல்லது. அதாவது நல்லா இருக்கு தசை அப்படின்னாக்கா நீங்க இதுல ஸ்டார்ட் பண்ணாதீங்க எதுவுமே. இந்த சனி வக்கர காலம் இல்லாம சனி வக்கர நிவர்த்தியான பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடங்கள், ஏன்னா லக்ன ரீதியா பிரிச்சு சொன்னா டைம் ஆகும், நிறைய உங்களுக்கு அதுவும் குழப்பமா இருக்கு. அதனால பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடங்கள்ல இப்ப 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம் 13வது வருஷத்துல தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் சனி தசையில. இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு தசை, பரவாயில்லைங்க, பின்னாடி இருக்கக்கூடியதுலயும் நல்லா பண்ணுது, இல்லைன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பின்னாடி வரக்கூடிய 11 வருஷத்துல இருந்து எனக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு வளர்ச்சி குரோத் ஆகுது, வருமானம் வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்கு அப்படின்னாக்கா முதலீடு பண்றதுலயும் இல்ல தொழில் மாத்தி பண்றதுலயும் கொஞ்சம் உஷாரா இருங்க. மற்றபடி உங்களுக்கு நல்லாவே போகும், பெருசா கெடுபலங்கள் கிடையாது. 11வது வருஷத்துல இருந்து, அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல அது மாதிரி புத்தி நடத்தக்கூடிய காலத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது எனக்கு, இப்போ வந்து சரியான வருமானம் இல்லை, ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த 9 வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கெடுபலன்களை தான் கொடுக்கும். இது மாதிரியான டைம்ல நீங்க அதை முதலீடு பண்றது அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா நீங்க பண்ணுங்க. ஏன்னா பெருசா வந்து தொழில் மாத்தி பண்றதெல்லாம் வேண்டாம். ஆனால் உங்களுக்கு இந்த டைம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வருமானம் வராம இருக்குன்னா வரும், கொடுத்த பணம் வராம இருக்கிறது வரும், அதாவது வர வேண்டிய பணம்லாம் இப்போ வந்துடும். கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் இந்த 4-4.5 மாசத்துக்கு கொஞ்சம் நல்லாவே போகும். வருமானத்துல பொறுத்த வரைக்கும் கவலை தேவையில்லை. வேலை வாய்ப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு, இந்த பொருளாதாரம் எல்லாமே இந்த 4.5 மாசத்துக்கு கிட்டத்தட்ட சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய குரு வக்கர காலங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு 5-6 மாசத்துக்கு உங்களுக்கு சிறப்பு இந்த சனி வக்கர காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவான் தசைக்கு மட்டும் நிறைய விரிவாக்கமா நான் சொல்லியிருக்கிறேன். 55 வயசுக்கு மேல 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய தசை. ஏன்னா 4ஆம் அதிபதி தசை, லக்னாதிபதி தசை, ராசியாதிபதி தசை அப்படிங்கிறதுனால நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய தசைனாக்கா இந்த புதன் தசை தான். வேலை நல்லா இருக்கும், உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், இதுல வந்து குடும்ப பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு கெடுபலங்களே கொடுக்காது. இப்போ ஒரு பணம் வரணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்துடும். ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணி வருமானம் வரல, இது வரைக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருமானம் வரல அப்படின்னாக்கா இப்போ பிக்கப் ஆகும். இந்த வக்கர காலங்களில் பிக்கப் ஆகும். இந்த புதன் தசையில சொத்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ப்ராப்பர்ட்டி ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா புதன் தசைக்கு பேசணும்னா நான் நிறைய பேசலாம். முதல் 10 வருஷம், பின்னாடி 7 வருஷம். ஏன்னா செவ்வாய் புத்திக்கு முன்னாடி, செவ்வாய் புத்திக்கு பிறகு. செவ்வாய் புத்தி வரைக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கும். செவ்வாய் புத்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துன்னு வரும். இப்போ செவ்வாய் புத்திக்கு பிறகு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த முதலீடுகள்லாம் தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க உழைப்பு முதலீடா போடணும். நீங்க தான் முயற்சி பண்ணணும் எல்லாத்துலயும். அந்த தசைங்கிறது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணி தான் நீங்க இருக்கணும். ஏன்னா கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் சனி வக்கரமாகும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா தசா புத்தி அப்படிங்கிறதா மெயின். இந்த வந்து புதன் தசை அப்படிங்கிறதா மெயின். புதன் தசையில பிற்பகுதி அப்படிங்கிறது அந்த 7 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே 17 வருடங்கள நல்ல பலன்களை கொடுத்துறாது. ஏன்னா மறைமுக சுப தொடர்புல இருந்தா 10 வருஷம் இல்லைன்னா 7 வருஷம் இப்படிதான் நல்லா இருக்கும். முழுமையா சுபரா இருந்தா மட்டுமே இந்த புதன் 17 வருடங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். 72 வயசுக்கு மேல 79, 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்க சுய ஜாதகத்துல குருவுடைய வீட்டுல இருந்தாலோ செவ்வாயோட வீட்டுல இருந்தாலோ கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கும். ப்ராப்பர்ட்டி ரீதியா பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவம் சார்ந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் கிளியர் ஆகும். இடம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது எல்லாமே கிளியர் ஆகும். இந்த நேரங்கள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், பெருசா உங்களுக்கு கெடுபலங்கள் கிடையாது. கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். 80 வயசுல இருந்து 20 வருடங்கள் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை ராசிக்கு விரையாதிபதி 5 குடையவன். இது நல்லாவே இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசைனாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. இது பெரும்பாலும் வந்து சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பெருசா கெடுபலங்கள் கிடையாது. தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தசை சரியில்லைன்ற பட்சத்துல இப்போ ஓரளவுக்கு அந்த நோய் நொடி பிரச்சனைகள் அது இது மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி.